Good evening, பிள்ளைகள். Good evening, Miss. Right, எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். Good evening, Miss. Good evening. Right, we will start. Okay, பிள்ளைகள். போன கிளாஸ் நாங்க அப்படி ட்ரூத் டேபிளுக்கு ரன் சொல்லி பார்த்தோம்னாங்க. அது விளங்கிட்டு தானே பிள்ளைகள் உங்களுக்கு? ஓகே தானே? ரைட். இன்றைக்கு நாங்க அந்த என்ன சொல்றது கேட்ஸுகளை வரைகிறது எப்படி வரையலாம்ன்றது பார்க்க போறோம். ஆனா உங்களுக்கு பேப்பர்ல வரைகிறது மாதிரி வராது. பட் சின்னதா ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்ய கேட்கலாம். இல்லாட்டிக்கு உங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் என்னத்தை குறிக்குது, என்ன கேட்ஸ். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா என்ன செய்ய வேணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னட்ட ஒரு வீடியோ தமிழ்ல தான் இருக்கு பிள்ளைகள். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளும் கவனிச்சு கொள்ளுங்க எப்படி இதை செய்யறதுன்னு சொல்லி. சரியா, அது விளங்கப்படுத்துறத இருக்க விளங்கி கொள்ளுங்க. அப்புறம் நாங்க கீரைக்கு உங்களுக்கு ஓகே இருக்கும். ஸோ கவனிக்கிறீங்களா எல்லாரும்? புட் டவுன்ஸ் யோர் pencils, close your exercise, copies. Right, look at the screen children. இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் வீதி தன்னியக்க வீதி விளக்கு. அதாவது சோலார்ல இருக்கிற மின் விளக்கு அது எப்படி ஒளிருது, அதுக்குரிய வரைவு நாங்க எப்படி வரையலாம். ரைட்டா, சூப்பரான ஒரு விளக்கம் சார் வீடியோல கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்போட பாருங்க. திடீரென்னு ஆஃப் பண்ணிட்டு கேர்லி கேப்பன் மிஸ். சரியா, மிஸ் வீடியோவை போட்டுட்டு மிஸ் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்காதீங்க. திடீரென்னு கேர்லி கேப்பன். ரைட், ஓகே. நோட் பண்ண எதுவும் இருந்தா நீங்களா நோட் பண்ண எதுவும் விரும்பினா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பிரச்சனையே இல்லை. சரியா, வீடியோ கிளிப்ல பார்த்து ஏதாவது நோட் பண்ண விரும்பினா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கேள்வி இடையில கேப்பன் மிஸ். ரைட், ஓகே. எல்லாரும் ரெடியா? அங்க கார்த்திகேயன் வீடியோவை காணல, ஸ்வஸ்டிஜன் வீடியோவை காணல. ஓகே, ரெடி. உணரும் பொழுது மின்சாரம் கொடுக்கப்படுகிறது, வீதி விளக்கு ஒளிரும். ஒளியை உணரும் பொழுது மின்சாரம் தடைப்படுகிறது, எனவே மின்குமிழானது அல்ல வீதி விளக்கானது அணையும். இவ்வாறான செயற்பாடுகள் இங்கு செயற்படுத்தப்படுகிறது. அப்ப இங்கு ஒளியை உணர்தல் அல்லது ஒளியை உணராமை என்னும் இரு நிலைமைகள் இந்த இரு நிலைமைகள் பயன்படுத்தப்படுறதுக்கு அந்த வீதி விளக்குகள்ல சில உணரிகள் சென்சர் பொருத்தப்பட்டுள்ளது. அப்ப இந்த சென்சர் வேலை செய்யும் பொழுது தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு கேட்கல, அதனூடாக ஒளி வரைக்குள்ள இருள் வரைக்குள்ள தன்னியக்கமாக வீதி விளக்குகள் ஒளிரும். அநேகமாக நீங்கள் வீதி விளக்குகள்ல இவ்வாறான சந்தர்ப்பங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதே போல் பல நடைமுறைகள் எங்கட நாளாந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கு. இவ்வாறான ஒரு சில நடைமுறைகள், சில பாதுகாப்பு முறைமைகள், இவ்வாறான சில முறைமைகளை நாங்கள் இன்று விரிவாக ஆராய்வோம். அப்ப இதுக்கு எவ்வாறான சுற்றுகள் எங்களுக்கு இங்கு அமைக்கப்பட்டிருக்கு, அந்த சுற்றுக்கள்ல எவ்வாறான தர்க்கங்கள் பயன்படுத்தப்படுது என்றதை நாங்கள் இன்று ஆராய்வோம். சரி மாணவர்களே, அப்ப இதுல முதலாவது முறைமையை நாங்கள் பார்ப்போம், வீட்டு பாதுகாப்பு முறைமை. வீட்டு பாதுகாப்பு முறைமை வீட்டு பாதுகாப்பு முறைமை எங்களுக்கு வீடுகள் திறந்துள்ளதா அல்லது பூட்டியுள்ள கதவை யாராவது திறந்தால் சில எச்சரிக்கை மணிகளை ஒலிக்கக்கூடிய மாதிரியான ஒரு முறைமையை நாங்கள் உருவாக்கலாம்.
வீட்டில் உள்ள கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம் அல்லது திறக்கப்பட்டிருக்கலாம். ஆக்கள் இருக்கும்போது திறக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் பூட்டி போட்டு போன அப்புறம் அது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்ப வீட்டில் உள்ள இரு கதவுகளில் ஏதேனும் ஒன்று திறந்துள்ளதா என அறிவதற்கு ஒவ்வொரு கதவிலும் உணரிகள் பொருத்தப்பட்டிருக்கு உள்ளது. அப்ப ரெண்டு முன் கதவு பின் கதவு ரெண்டு கதவு இருக்கின்றதாம். அது ஒவ்வொரு கதவிலையும் உணரி பொருத்தப்பட்டுள்ளது, அந்த சென்சர். இது அந்த சென்சர் என்ன செய்யுது, கதவு திறந்திருக்கா அல்லது பூட்டி இருக்கான்றதை கண்டுபிடிக்குது. அப்ப இந்த சென்சர் மூலமா ரெண்டு நிலை உணரப்படுது, இரண்டு நிலை. கதவு திறந்த நிலைமையை ஒன்று அல்லது ஓன் எனவும், கதவு மூடிய நிலைமையை சைவர் அல்லது ஓஃப் எனவும் காட்டுகிறது. இந்த உணரியானது ரெண்டு நிலையில இயங்குது. ஒன்று உயர்வா இருக்குது, ஒன்று தாழ்வா இருக்குது. அதை நாங்கள் ஓன் என்றும் ஒன்று என்றும் அல்லது ஓஃப் அல்லது சைவர் என்றும் நாங்கள் எடுக்கின்றோம். கதவு திறந்திருந்தால் ஒன்றாம், கதவு மூடி இருந்தால் எங்களுக்கு என்னவா இருக்குமாம், பூஜ்ஜியம். இவ்வுணரிகள் ஒரு அலார மணியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவ இந்த ரெண்டு கதவிலையும் இருந்து ரெண்டு சென்சர் பொருத்தப்பட்டு அதனூடாக வார வயர் இணைப்புகள் ஒரு அலார மணியோட எலாம் பெல்லோட இணைக்கப்பட்டு, இந்த எலாம் பெல் என்ன செய்யும், ஒன்று ஒலிக்கும் அல்லது ஒலிக்காம விடும். ஒன்று ஒலிக்கும் அல்லது ஒலிக்காமல் விடும். இதில் ஏதாவது ஒரு கதவு திறந்திருப்பின் அலாரமானது ஒலிக்கும். இதுதான் எங்களுக்கு நடக்க வேண்டும். அப்ப இதுல எங்களுக்கு விளங்குதான பிள்ளைகள், ரெண்டு கதவு இருக்காம ஒரு வீட்டுக்கு, இரண்டு கதவில் ஒவ்வொரு கதவும் திறந்து மூடி இருக்கலாம். இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு கதவு திறந்திருந்தால் அலாரமானது ஒலிக்க வேண்டும். கதவு திறந்திருக்கா மூடி இருக்கான்னு பாக்குறதுக்கு என்ன செய்திருக்கிறோம், கதவில ஒவ்வொரு சென்சர் போட்டிருக்கிறோம். அப்ப இந்த சென்சர் என்ன செய்யுது, திறந்திருந்தால் ஒன்றென்ற நிலைமையையும் மூடி இருந்தால் பூஜ்ஜியம் அல்லது ஓபன் நிலைமையையும் காட்டுகிறது. அலாரமானது ஒலிக்கிறத ஒன்றென்று எடுக்கட்டா, இல்லை என்றதை பூஜ்ஜியம். ரெண்டு நிலைமை தான் எல்லாத்தையும் ரெண்டு நிலைமை. கதவு திறந்திருந்தால் ஒன்று, மூடி இருந்தால் பூஜ்ஜியம். அலாரம் ஒலித்தால் ஒன்று, ஒலிக்காம விட்டால் பூஜ்ஜியம் எனவும் கொண்டு இந்த பூலியன் தர்க்கவியல் அல்லது படலைகள் இந்த சுற்றுகளை பயன்படுத்தி இந்நிலைமைக்கான கட்ட வரைபடம், பிளாக் டயக்ராம் என்றது ஒரு எளிய வரைபடம். நாங்கள் எப்படி டோர் இருக்குது, எப்படியான சில சுற்றுக்களை அமைச்சு வெளியிட காட்ட போறோம் அல்ல எல்லாரும் ஒழிக்கிறத காட்ட போறோம் என்ற ஒரு பிளாக் டயக்ராம். இனி பிளாக் டயக்ராத்தை வரைஞ்சோம்னு சொன்னால் அதுக்கான சுற்றை வரைஞ்சு நாங்கள் உண்மையற்றபடியை வரைஞ்சு அந்த செயற்பாட்டை நாங்கள் செயற்படுத்தக்கூடியதா இருக்கு. இவ்வாறான முறைமையை செயற்படுத்துறதுக்கான ஒரு கட்ட வரைபடத்தை தான் முதலாவது எங்களுக்கு கேட்கணும். அப்ப இது எங்களுக்கு விளங்குதான பிள்ளைகள், இந்த கேள்வி என்ன மாதிரி நாங்கள் அணுக போறோம். விளங்கிட்டா பிள்ளைகள்? வீட்டு பாதுகாப்பு முறை, ரைட்? டோர் ஓப்பன்ல இருந்தா எங்களுக்கு எல்லாம் ஒன்று அடிக்க வேணும். டோர் க்ளோஸ்ல இருந்தா எல்லாம் அடிக்க தேவையில்லை. அப்ப ஓப்பனா க்ளோஸ் ஆண்டு நாங்க செக் பண்றதுக்கு ஒரு சென்சர் ஒன்று நாங்க டோர்ல லாக் பண்ணி இருக்கிறோம். ஸோ அந்த சென்சர் எப்படி ஒர்க் பண்ணும், டோர் க்ளோஸ் ஆயிருக்கல எங்களுக்கு சென்சர் ஒர்க் பண்ணாது. டோர் ஓப்பன் ஆயிருக்க எங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லும், டோர் ஓப்பன்ல இருக்கு, டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரியா? அதுக்குரிய பிளாக் டயக்ராம், அதாவது அந்த படம் எப்படி கூறுறது என்று பார்க்க போறோம். ரைட்டா? ஓகே, இத கவனிங்க பிள்ளைகள். இடையில கேள்வி கேட்பேன், யார் என்றாலும் கேட்பேன், பிறகு மிஸ் கேட்டுட்டு ஏச்சு விழும். இப்ப விளங்கிட்டுதான் இந்த கேள்வி என்னத்தை மையப்படுத்தி இருக்குன்னு விளங்கிட்டுதா? இந்த கேள்வி என்னவா இருக்குன்றது விளங்கிட்டுதா? சில பேர் தலையாட்டுறீங்க, சில பேர் தலையாட்டல. விளங்கிட்டுதா? விளங்காதாக்கள் ரைட் பாப்போம். ஒருத்தருக்கும் விளங்காம இல்ல பாப்போம். அப்ப இங்க ரெண்டு கதவு இருக்குது, ரெண்டு கதவுல உணரிகள் இரண்டு நிலைமைகளை அனுப்புகிறது. அதில் இருந்து அலாரமானது ஒலிக்குது அல்லது ஒலிக்காமல் இருக்கு. இரண்டு கதவும் பூட்டி இருந்தால் ஒலிக்காது. ஏதாவது ஒரு கதவை திறக்க மட்டும் என்ன செய்யும், அலாரமானது ஒலிக்கும். அதனால எங்களை கண்டுபிடிக்கலாம் குறிப்பிட்ட ஒரு கதவு திறந்துள்ளது என்றதை கண்டுபிடிக்கலாம். இவ்வாறான சில முறைமைகள் இந்த வாகனங்கள்ல கூட உள்ளது. கார் அப்படியான வாகனங்கள்ல கூட உள்ளது. வாகனங்கள கதவு பூட்டி இருக்கான்னு பார்க்கும். ஏதாவது ஒரு கதவு திறந்திருந்தால் அதை சரியா லொக் பண்ணப்படாட்டி எங்களுக்கு உள்ளுக்கே இருக்கிற ஒரு மணி ஒலிக்கும். அப்ப அதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். விளங்குதா? கார சொல்லிக்கு விளங்குதா? கார் சொல்லிக்கு விளங்குதா? கார் டோர் ஓப்பன் இல்லைன்னு சொன்னா லாக் பண்ண விடாது. கார் லாக் பண்ணப்பட இல்லை, கதவு ஒன்று பூட்டப்படு.
இதுல இருந்து நாங்கள் குறிப்பிட்ட கதவை நாங்கள் மூடிக்கொண்டு பிறகு தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி அவ்வாறான முறைமையை நாங்கள் வீட்டு பாதுகாப்பு முறைமைகள்ல கொண்டு வரோம். அப்ப நாங்கள் எவ்வாறு இதை நாங்கள் வரைந்து கொள்ள முடியும்? 2 கதவு. அப்ப நாங்கள் இதுல காட்டுவோம் டோர் 1 டோர் 2. அப்ப இது கதவு 1. அதே மாதிரி இது இரண்டாவது கதவு கதவு 2. 2 கதவிலேயும் எங்களுக்கு என்ன போட்டப்பட்டிருக்குது? ஒரு சென்சர் போடப்பட்டுள்ளது. அப்ப இந்த சென்சர்ல இருந்து வார இணைப்பு ஏதோ ஒரு வாயிலின் ஊடாக என்ன செய்யப்பட வேணும்? ஏதோ ஒரு வாயிலின் ஊடாக அலார மணியோட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப கேள்வி விளங்கிட்டு தானே? 2 டோர் இருக்கு. ஒரு டோர் ஓப்பன்ல இருந்தாலும் எங்களுக்கு ஒலிக்க வேண்டும், 2 டோரும் ஓப்பன்ல இருந்தாலும் ஒலிக்க வேண்டும். அப்ப ஓப்பன்ல இருக்கிறது என்னது? எங்களுக்கு 0 வச்சுக்கொள்ளுங்களேன். க்ளோஸ்ல இருக்கிறது 1 சொன்னா ஓப்பன்ல இருக்கிறது எங்களுக்கு ஓப்பன்ல இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்ய வேணும்? அலாரம் அடிக்கணும். அப்ப இதுக்கு என்ன கேட் பாவிக்கலாம்? சுவஸ்டிஜன் சொல்லுங்க பாப்பா. ஆர் கேட். என்ன கேட்டப்ப? ஆர் கேட். ஓர் கேட். ரைட், ஓர் கேட்னு சொல்ற. நவீதன் சொல்லுங்க அப்ப. ஆர் கேட் தான் மிஸ். சிவானுகா கோப்பன் ஏன் ரீசன்? ஏன் ஓர் கேட்னு சொல்றீங்க சிவானுகா? ஒன்று துறந்தாலும் ஒன்று மூடி இருந்தாலும் உங்களுக்கு ஒளி வருதுன்றபடிய 1 0 என்றாலும் ரிசல்ட் 1 தான். அது ஒரு கேட்லாம் இருக்கு. ஹம்ஷன் டீச்சர். எஸ் சொல்லுங்க. டீச்சர் நான் இப்பதான் டீச்சர் ஜாயின் ஆனேன்னு என்ன சொல்லுங்க? வர்ஷிகா ஓர் கேட். ஏன் ஓர் கேட்னு சொல்றீங்க? இப்ப டோர் 1 டோர் 2 இப்ப திறந்து மூடி இருந்தாலும் ஒரு அலாரத்துலதான் சவுண்ட் கேட்க போகுது. அப்ப 110 ஆன்சரா 1 தானே வரப்போகுது. அதனால ஓரா பாப்போம். வியானிஷா ஓர் கேட்டா? ஏன் ஓர் கேட்? எல்லாரும் ஓர் கேட் சொல்றீங்க. வியானிஷா ஓர் கேட்ல ஒரு கதவு திறந்து அலாரம் அடிக்கும். ஒரு கதவு திறந்திருந்தாலும் அலாரம் அடிக்கும். 2 கதவு திறந்திருந்தாலும் அலாரம் அடிக்கும். ஓர் கேட்டா? நவீதன் ஓர் கேட்டா? எஸ் மிஸ். ரைட், பாப்போம். கான்பிடென்ட் எல்லாரும் சொல்றீங்க, பாப்போம். நாங்கள் நேர கொண்டாந்து இடைச்சம் என்று சொன்னால் இது ஓனண்டான்னு ஓஃபண்டா மூடி இருந்தாலும் திறந்திருந்தான்னு ஒலிக்கும். ஆனா எங்களுக்கு என்ன வேணும்? இது திறந்திருந்தா கவனிங்க பிள்ளைலாம். வெரி குட், எல்லாருக்கும் விளங்கி இருக்குது. ரைட், குட், பாப்போம். தான் ஒலிக்க வேணும். அப்ப கதவு 1 திறந்துள்ளதுக்குத்தான் என்னவா இருக்க போது? திறந்த நிலைமையில தான் 1 வரும், மூடிய நிலைமையில 0 வரும். இது உங்களுக்கு தந்திரிக்கணும். இந்த கதவு 1 உள்ள சென்சர் எவ்வாறு இயங்குது. அதே போல கதவு 2 திறந்திருந்தாத்தான் ஒலிக்க வேணும் 1. அதே மாதிரி இது மூடிய நிலைமையில இருக்கேக்கில்ல எங்களுக்கு 0 இருக்கும். ஆகவே எங்களுக்கு 2 0 என்றால் ஒலிக்க தேவையில்லை. 2 0 இருந்தால் 2 மூடி இருந்தால் ஒலிக்க தேவையில்லை. இதில் ஏதாவது 1 திறந்தால் தான் ஒலிக்க வேணும். அப்ப இங்க இருந்து 1 வந்தால் ஒலிக்க வேணும், இங்க இருந்து 1 வந்தால் ஒலிக்க வேணும், அல்ல 2ல 1 வந்தாலும் ஒலிக்க வேணும். விளங்குதானே? இப்ப கதவு 1ல இருந்து திறந்த நிலைமை வந்தாலும் ஒலிக்க வேணும், கதவு 2 திறந்த நிலைமை இருந்தாலும் ஒலிக்க வேணும், அல்லது கதவு 1 2 திறந்த நிலைமை இருந்தாலும் ஒலிக்க வேணும். 2 மூடி இருந்தால் எங்களுக்கு ஒலிக்க தேவையில்லை. ஆகவே இதுல நாங்கள் என்ன தர்க்கப்படலையே பாவிக்கலாம். இதற்கு முன்னர் படித்த தர்க்கப்படலையை நாங்கள் யோசிச்சு பார்க்க வேணும். 1 அண்ட் வாயில் பார்த்து நாங்கள், அடுத்த ஓர் வாயில் பார்த்து நாங்கள், அடுத்தது நொட் வாயில் பார்த்து நாங்கள். அடிப்படை தர்க்கப்படலை.
அப்ப அண்ட் வாயில் என்ன, இரண்டு உள்ளீடுகளும் ஓன் என்றால் மட்டும்தான் எங்களுக்கு வெளியீடு ஓன். ஓர் என்றால் என்ன, இரண்டில ஏதாவது ஒன்று ஓன் என்றால் எங்களுக்கு வெளியீடு ஓன். நொட் என்றால் ஓன் என்றா ஓஃப், ஓஃப் என்றால் ஓன். ஆகவே இங்கு இரண்டில ஏதாவது ஒன்று ஒன்றா இருக்கும் பொழுது, ஏதாவது ஒன்று ஓனாக இருக்கும் பொழுது வெளியீடு ஓனாக இருக்கும், ஒலிக்க வேணும். ஆகவே இதில் என்ன படலை நாங்கள் பாவிக்க போறோம்? தர்க்க படலை என்று சொன்னால் தர்க்க வாயிலை ஓர் வாயில். ஏதாவது ஒன்று ஒன்று எனில் இஞ்ச ஒன்று. அப்ப இஞ்ச ஒன்று வந்தால் இஞ்சால இதுல சைபரா இருக்கலாம். இது திறந்த நிலைமை என்றால் இஞ்சி ஒன்று வரும். அல்ல இது திறந்த நிலைமை என்றால் இஞ்சி ஒன்று வரும். ரெண்டுமே திறந்த நிலைமை என்றாலும் ஒன்று வரும். ஆகவே இது என்ன செய்யும்? ஒலிக்கும். ஆகவே ஒலிக்கிறத நாங்கள் இப்ப என்ன செய்வோம்? உண்டு. ஆகவே இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் உண்டு. ஒலிக்காமை என்று சொன்னால் இந்த ரெண்டிலேயும் பூஜ்ஜியம், ரெண்டு மூடி இருந்தால் ஒலிக்காது. அப்ப இங்க நாங்கள் பயன்படுத்த போற தர்க்க வாயில் ஓர் வாயில். அப்ப இரண்டு கதவுகள்ல இருந்து வார இந்த உணரிகள் மூலமாக கொடுக்கப்படுற இணைப்பானது அலார மணிக்கு கொடுக்கப்படும் முன்னர் ஒரு ஓர் வாயிலின் ஊடாக இணைக்கப்படுகிறது. ரைட், வெரி குட். பிள்ளைகளுக்கு மிஸ் நல்லா படிச்சிருக்கிறேன் போல. அப்படியா? நீங்களும் படிச்சிருக்கிறீங்க. குட், வெரி குட். கிரேட் 10க்குரிய கேள்வி செய்திருக்கிறீங்க. வெரி குட். எல்லாருமே ஆர்கிட்டா சொன்னீங்க. வெரி குட். சோ நாங்க இந்த கேள்வி ஒரு எழுதி கொள்ளுவோமா? ஹவுஸ் செக்யூரிட்டி, ஹவுஸ் செக்யூரிட்டி, put the heading house security. தமிழ் மீடிய பிள்ளைகள் இந்த மாதிரியே போடுங்க. வீட்டு பாதுகாப்பு முறைமை சொல்லி போடுங்க. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் ஹோம் செக்யூரிட்டி இல்லாட்டி ஹவுஸ் செக்யூரிட்டி சொல்லி போட்டுட்டு டோர் 1 and டோர் 2. திறந்த நிலை எப்படி சொல்லுவோம்? ஓப்பன். திஸ் ஒன் க்ளோஸ். அட முறைமைகள் எப்படி இருக்கும்? ஓப்பன் சொன்னா 1, க்ளோஸ் சொன்னா 0. அப்ப எங்களுக்கு எப்போ ஒலிக்கணும்? ஏதாவது ஒண்ணு ஒண்டா இருக்கீங்களோ ஒலிக்கிறது தான். என்ன கேட் இது? ஓகே. அப்ப இந்த ஓர் வாயில் என்ன செய்யும் என்று சொன்னால் இரண்டு நிலைமைகளும் எங்களுக்கு திறந்த நிலைமையிலே அல்லது ஏதாவது ஒரு நிலைமை திறந்த நிலைமையில இருக்கும் பொழுது அலார மணி ஒலிக்கும். இது தன்னியக்கமாக இயங்கக்கூடிய மாதிரி நாங்கள் உருவாக்கி விடுவோம். அப்ப இதுக்கு நாங்கள் இது திறந்திருக்கா மூடி இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீட்டு பாதுகாப்பு முறைமை செய்ய எப்படியான ஒரு சுற்றை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். இது முதலாவது உதாரணம். சும்மா ஒரு ட்ராண்டு வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கேள்வியா இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை பிள்ளைகள். பட் இந்த என்ன சொல்றது, கேட்ஸ் தந்துட்டு இது என்ன கேட்ஸ் சொல்லி கேட்பாங்க. சரியா? இதுக்குரிய கணக்குகள் நீங்க செய்யறன்னு சொன்னா கிரேட் 9 and 10ல தொடர்ச்சியா போவீங்க. இதுக்குரிய ட்ரூத் டேபிளையும் வரைஞ்சு கொள்ளுங்க பாப்போம். கீறி முடிச்சாக்கள். Draw the truth table. இது டோர் 1 A என்று வைக்கலாம், இல்லாட்டி டோர் 2 B என்று வைக்கலாம், இல்லாட்டி டோர் 1 டோர் 2 என்றே போடுங்க. பிரச்சனை இல்லை. அப்பதான் தெரியும் உங்களுக்கு. AB என்றதுக்கு பதிலாக எப்படி போடலாம்? டோர் 1 and டோர் 2. உண்மை அட்டவணையை வரைக. டீச்சர் நான் உங்களுக்கு அனுப்பணுமா? இல்ல இல்ல இல்ல,
நீங்க அந்த ட்ரூத் டேபிள கீறி போட்டு அனுப்புங்க. ட்ரூத் டேபிள கீறிட்டு அனுப்புங்க. இந்த படம் தவிர ட்ரூத் டேபிள கீறிட்டு அனுப்புங்க பாப்போம் எத்தனை பேருக்கு சரியாகுதுன்னு பாப்போம். பிடிக்கா முடிச்சிட்டீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இன்னைக்கு நாங்க 6ஆம் பாடம் HTML முருகா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ட்ரூத் டேபிள் ஓகேயா? மிஸ். ரைட், அனுப்பியிருக்காங்க வர்ஷிகா. சிவானுக்கா அனுப்பிட்டேன் மிஸ். வியானிஷா, ரைட். நானும் அனுப்பிட்டேன். ரைட், ஓகே, குட். ஷானுஷா, ரைட், குட். ரைட், எதுதான் பிள்ளை ஏதாவது ஒன்று ஒன்றுன்னா எங்களுக்கு ஒன்று, 0 இருக்கைகள் எங்களுக்கு ஒன்று வராது. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், எஸ். நான் ஜெசோன் கதைக்கிறேன். டீச்சர் நான் இப்பதான் டீச்சர் ஜாயின்ட் ஆகுனேன். எனக்கு சிக்னல் ப்ராப்ளம்னால எனக்கு இப்பதான் டீச்சர் கனெக்ட் ஆகி பட்டுச்சு. ஆஹா, சொல்லுங்க. இப்பதான் டீச்சர் நான் ஜாயின்ட் ஆகுனேன். ஓகே ஓகே, நாங்க போயிட்டோமப்ப நீங்க நாளைக்கு வீடியோ பார்த்து மிச்சத எழுதி கொள்ளுங்க முதல் படிச்சது. ஓகே டீச்சர். ரைட், ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இன்னைக்கு 6ஆம் பாடத்துக்கு போக போறோம். ரைட், நான் உங்களுக்கு சொன்னேன் HTML-க்கு கலர் பென்சில்கள் வச்சுக்கொள்ளுங்க, இங்க் பென்சில் மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. இங்க் பென், ப்ளூ இங்க், ரெட் இங்க், பிளாக் இங்க், மூன்றும் முக்கியமா தேவைப்படும். ரைட்டா? ப்ளூ, பிளாக், ரெட் இங்க் பென் இருந்தா இன்னும் நல்லா. சரியா? ரைட்டா? ஓகே. 6ஆம் பாடம் என்ன சொல்லுது எங்களுக்கு? இன்டர்நெட். ரைட், இன்டர்நெட். அதுல வந்து சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு. அதோட நாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துகிற டூல்ஸுகள் என்னென்ன இருக்குது? சர்ச் என்ஜின்ஸ், ப்ரௌசிங் ஹிஸ்டரி, புக் மார்க் பண்றது ஆப்ஷன் இருக்கு. இது ஹைப்பர்லிங்க், இங்க லிங்க் கொடுத்து வேற ஒரு பேஜுக்கு போகலாம். பேக் ஃபார்வர்ட் எல்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க ஆல்ரெடி டேப்ஸுகள் இருக்கு. நாங்க கிரேட் 6ல கூட பார்த்தோம். நாங்க கிரேட் 6க்கு இப்போ நான் மிஸ் படிப்பிக்கிறேன். ரைட்டா? ஸோ அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இதுல மினக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நாங்க இப்ப பார்க்க போறது மெயின்
features necessary to create websites. Okay, so put the heading children in another lesson 6 இணையத்தில் உலாவுவோம். So internet and English media பிள்ளைகள், so you can put the heading, first heading போட்டுட்டு then you can write the subheading here below. You see இணைய பக்கங்களை தயாரிக்க தேவையான பிரதான கூறுகள். In English, we have main features necessary to create websites. Websites-களை create பண்ணுறதுக்கான தேவையான features. That means என்னென்ன தேவைப்படும். Okay, என்னென்ன tools தேவைப்படும், என்னென்ன softwares தேவைப்படும். So இது நீங்க you should know. Okay, you must knew that. Okay, so இது இந்த column ஒருக்கா நீங்க கட்டாயம் காப்பில எழுதி கொள்ளுங்க. What are the tools? There are several tools that can be used to develop web pages. Web pages, websites எல்லாம் இன்டர்நெட்ல இருக்குன்னா, so இந்த வெப்சைட்டுகள் இல்லாட்டி வெப் பேஜஸ் நாங்க கிரியேட் பண்ணதுக்கு what are the tools we use? HTML, CSS, PS, DM, DW, PHP, MySQL, MySQL ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டூல்ஸுகள் நாங்கள் பயன்படுத்துவோம். ரைட்டா, அடுத்து சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் பயன்படுத்தலாம்? Example for some software that can be used to create web pages using HTML கொண்டு நாங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் தயாரிக்கலாம்? HTML நாங்கள் கொண்டு என்ன Notepad, NetBeans, Microsoft Visual Studio, Community, WordPress, Bluefish, Eclipse. Right, இந்த காலம் ஒருக்கா நீங்க என்ன செய்ய வேணும்? இப்ப நீங்க புக்ல கீற போறீங்க, உங்களோட நோட் காப்பியில கீற போறீங்க. என்னென்ன பேஜஸ் இருக்கு டூல்ஸ், அதோட படங்களையும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த மாதிரி HTML, CSS, PS, DW, PHP, MySQL. ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸையும் போட்டுக்கொள்ளுங்க. என்னென்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்தும். அதோட tags or elements. HTML tags are used to create web pages. A tags or element is shown with the angular brackets. ரைட்டா, பிராக்கெட்ஸுக்கு உள்ளதான் நாங்க டெக்ஸ்ட்களை எழுதுவோம். இந்த எலிமெண்ட்ஸுகளை இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ளதான் எழுதுவோம் பிள்ளைகள். அது most important things you should know. And the last one, most tags have a start and the end. Tags எல்லாத்துலயும் கூடுதலா நாங்க கட்டாயம் இருக்கும், ஸ்டார்ட் அண்ட் எண்டும் இருக்கும். சரியா, இந்த 3 பாயிண்ட்ஸ் கட்டாயம் பிள்ளைகள். சும்மா நோட்ஸ்ல எழுதி வைக்கிறது இல்ல, இது நீங்க அறிஞ்சு கொண்டதான், இந்த பேசிக் அறிஞ்சு கொண்டாதான் நாங்க இந்த HTML எழுதிக்கணும் உங்களுக்கு விளங்கும். ரைட், இந்த சார்ட் 3 எழுதி முடிச்சாக்கள் put thumbs up. முடிஞ்ச அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைன்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைகள் அடுத்த என்ன சொல்றது, அடுத்த மாசத்துல இருந்து எங்களுக்கு டைம் டேபிள் கொஞ்சம் மாறும் பிள்ளைகள். ICT மட்டும் மிஸ்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் போடக்கூடிய மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னா சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறதுனால, ஸோ என்னுடைய கிளாஸ் நான் பாசிபிளான டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் போடுவேனா, அதனால யோசிக்க வேணாம். மிஸ்ஸுக்கு சனிக்கிழமை ஃப்ரீ இருந்தா இல்லாட்டி போயாடேக்கள் இருந்தா நான் போட்டு எடுப்பேன் கிளாஸ். சரியா, அதனால அந்த டைம் ஒன்று மாறும். அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா தந்துருக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த மாசத்துல இருந்து ICT பாடம் மட்டும் வீக்லி ஒன்ஸ் நடக்கும். வீக்லி 2 நடக்கிறதானே, ஸோ வீக்லி ஒன்ஸ் நடக்கும்.
முடிச்சிட்டா சொல்லுங்க பிள்ளை, நாங்க அப்படி அடுத்த வீக் அடுத்த கிளாஸ்ல நாங்க செய்வோம். நான் வெனிஸ்டே பிள்ளைகள் பி அவுட் ஆஃப் கொலம்போ. நான் கிளம்ப நிக்க மாட்டேன். மேபி இந்த கிளாஸ் நடக்காது இந்த வீக் மட்டும். சரியா? இந்த வீக் வெனிஸ்டே மட்டும் மிஸ்ட கிளாஸ் நடக்காது. அடுத்த கிழமையில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே மிஸ். வர்ஷிகா ஃபினிஷ் பண்ணாக்க ஒரு தம்ஸ் அப் போடுங்க. Everyone finished, children? Right, okay. நீங்க ஆறுதலா எழுதி கொள்ளுங்க. ரைட், நாங்க இதோட முடிச்சு கொள்ளுவோம். அடுத்த கிளாஸ் பிள்ளைகள் அடுத்த வீக் தானே. அடுத்த வீக் நாங்க HTML ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரெடி ஆகுங்க பிள்ளைகள். எனக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ளூ அண்ட் ரெட் பென்ஸ் வந்து கலர் பென்ஸ் இருக்கணும். முடியும்னு சொன்னா உங்களுக்கு வேலுமென்னு சொன்னா இங்க் பென் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இன்னும் நல்லா அப்ப கலர்ஃபுல்லா எழுதி கொள்றதுக்கு லேசா இருக்கும். ஸோ முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னு சொன்னா நார்மல்